வணக்கம். வார் ருக்குவாதி பாப்பா, 2 நாடுகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய போரையே தடுத்து நிறுத்திவிட்டார் எங்களுடைய டாடி. டாடி இல்லை என்றால் வேற யாரு? டாடிக்கு எதிரில் இந்த நாட்டில் எந்த அரசியல்வாதியுமே நிலைக்க முடியாது. டாடியால் தான் இந்த நாடு வல்லரசாக மாறி இருக்கிறது. டாடி இல்லை என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்காது. டாடி இல்லை என்றால் இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு வந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் டாடி இல்லை என்றால் இந்த நாட்டிற்கு சுதந்திரமே கிடைத்திருக்காது. ஒரு சில பக்தர்கள் இதைத்தான் நம்பி வருகிறார்கள். 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. டாடி வந்ததற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று இவருடைய பரம பக்தர்கள் கூவி வருகிறார்கள். ஆனால் இன்னைக்கு இதே டாடியை காப்பாற்றுவதற்காக, இந்த டாடியின் இமேஜை நிலைக்க வைப்பதற்காக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். காரணம், டாடி என்ன பேசினாலோ, எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலோ, எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலோ அப்படியே யூட்டர்ன் அடித்து விடுகிறார். எந்த டாடி பேசியதை நாங்க முட்டு கொடுத்து பேசி வருகிறோமோ, மார்தட்டி கொண்டிருக்கிறோமோ, அதே டாடி எங்களுடைய மூக்கை அறுக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார். டாடியை எப்படி நம்பலாம் என்கிற அந்த குழப்பத்தில் இன்னைக்கு பக்தர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். வக்ஃப் போர்டு பில் கொண்டு வந்தார் டாடி. ஆனால் வக்ஃப் போர்டு பில்ல இருந்து யூட்டன் அடித்து விட்டார் இதே நபர். டாடி ஏன் இப்படி செய்தீர்கள் என்று இன்னைக்கு மூளையில் குழம்பி போயிருக்கிறார்கள் பக்தர்கள். பிராட்காஸ்டிங் ரெகுலேட்டர் பில், எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள், எங்கள் போன்ற யூடியூபர்ஸ்களை முடக்குவதற்காக, அடக்குவதற்காக கொண்டு வந்த இந்த பில்லை பல்வேறு நபர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்த்தார்கள். சோசியல் மீடியாவில் மக்களும் இதை பற்றின கேள்விகளை எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். ஏதோ ஒரு வழியில் உங்களுடைய கோதி மீடியா என்னைக்கும் உண்மையை காட்ட மாட்டார்கள், இவர்கள் எங்களுக்கு உண்மையை எடுத்து காட்டுகிறார்கள், இவர்களையும் நீங்க முடக்கி விட்டீர்கள்னா அப்ப இந்த நாட்டில் ஜனநாயகம் வாழ வேண்டுமா வாழக்கூடாதா என்ற அந்த கேள்வியை கேட்டார்கள். டாடி இங்கேயும் யூட்டன் அடித்து விட்டார். இன்னொரு பக்கம் இந்த விஷயத்திற்கு முட்டுக் கொடுத்த நபர்கள் அவர்களும் மூக்கரப்பட்டு இன்னைக்கு மூலையில் அமர்ந்திருக்கிறார்கள். லாங் டேர்ம் கேபிட்டல் பில் கொண்டு வந்தார்கள். இதிலிருந்தும் யூட்டர்ன். எத்தனையோ மாதங்கள் போராடி பார்த்தார்கள், திண்டாடி பார்த்தார்கள் 3 வேளாண் சட்டத்தை திணிப்பதற்காக. இந்த நாட்டு விவசாயிகள் தொடர்ந்து போராடிய பின்பு, இந்த நாட்டு விவசாயிகள் நாங்க ஒரு அடி கூட பின்தாங்க மாட்டோம் என்று அந்த தைரியமாக அவர்கள் நின்றதற்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கேயும் பயந்து போனார், யூட்டன் அடித்து விட்டார். என்னால் விவசாயிகளை புரிய வைக்க முடியவில்லை. நான் எந்த திட்டத்தை கொண்டு வந்தேனோ, எந்த அடானி அம்பானி குடும்பத்திற்கு லாபத்தை கொடுக்க பார்த்தேனோ அதை நீங்க செய்ய விடவில்லை. அதற்காக அவர்களுக்கு அடியும் கிடைத்தது. பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மீது வழக்குகள், பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மீது தாக்குதல், 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்ததுதான் மிச்சம். ஆனால் இந்த விவசாய போராட்டத்தில் இருந்து வெளிவந்த விஷயம், பிரைம் மினிஸ்டர் மோடி தலை குனிந்து நின்றார். இப்போ அதேபடி லேட்ரல் பில் என்கிற, லேட்ரல் என்ட்ரி என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்கள். அதாவது யூனியன் சர்வீஸ் பப்ளிக் கமிஷன் வழியாக எந்த பியூரோக்ரேட்ஸை நீங்க பார்த்து வருகிறீர்களோ, எந்த உயர் அரசு அதிகாரிகளை நீங்க பார்த்து வருகிறீர்களோ, IAS, IPS, IRF படித்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆபீசர்கள் எங்க வந்திருக்க வேண்டுமோ அதிலிருந்து ஷார்ட்கட் வழியாக அவர்கள் எல்லாம் தேவையில்லை. இதற்கு பின் நீங்க UPSC படிக்க வேண்டாம், நீங்க IPSக்கு படிக்க வேண்டாம், நீங்க IAS ஆக வேண்டாம், IRF ஆபீசர் ஆக வேண்டாம், நேரடியாக நீங்க RSSல் போய் சேர்ந்து விடுங்கள், பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய மகிமையை பாட தொடங்கி விடுங்கள். ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் நீங்க அடைந்து விட்டீர்கள்னாலே போதும், உங்களுக்கு நேரடியாக இது போன்ற பதவி கிடைத்தது. இதைத்தான் பிரைம் மினிஸ்டர் மோடியின் இந்த அரசாங்கம் பார்த்திருக்கிறது. 45 மிக முக்கியமான பதவிகள். இந்த 45 பதவிகளில் பேக்டோர் என்ட்ரியிலிருந்து கார்ப்பரேட் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு வர பார்த்த அந்த லேட்ரல் என்ட்ரியை பற்றி தான் இன்னைக்கு நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். 10 புள்ளிகளை கொண்ட இந்த விவரமான டீடைல்டான வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு, இந்த வீடியோவிற்கு பின்பு இருக்கக்கூடிய பல்வேறு உழைப்பை நீங்க ஒரு முறை புரிந்து கொள்ள. நான் மட்டுமல்ல, என்னை போன்ற பல்வேறு நபர்கள் கூடி ஆலோசித்து பல்வேறு ரிசர்ச் காப்பிகளை படித்ததற்கு பின்புதான் இது போன்ற டீடைல்டான இன்ஃபர்மேஷனை எங்களால் உங்களுக்கு முன் எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த வீடியோவை நான் பேசி விடுவேன். இதற்கு பின்பு எடிட்டர்ஸ், என்னுடைய மற்ற நண்பர்கள், அவர்கள் எல்லாம் அந்த வீடியோவை இன்னும் அழகுபடுத்துவதற்காக, இன்னும் டீடைல்டாக உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்கான அந்த வேலையும் பார்ப்பார்கள். ஒரு வீடியோவை
ரிசர்ச் செய்து அதை பதிவிட்டு உங்களுக்கு முன் எடுத்து வைப்பதற்கு கிட்டத்தட்ட 20 மணி நேரத்திலிருந்து 40 மணி நேரம் பிடிக்கிறது. ஆனால் எங்களோட வீடியோ அதோடைய வியூஸ்களை கொஞ்சம் பாருங்க. 1000, 2000, 3000, அதிகபட்சம் 10,000. இவ்வளவு உழைத்து இந்த வீடியோ உங்களுக்காக நாங்க கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த வீடியோ உங்களிடம் போய்விட்டால் நீங்க உண்மை அறிந்து விடுவீர்கள் என்கிற அந்த விஷயத்தை வைத்து எங்களை முடக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்த்து வருகிறார். நாங்க வீடியோ போட்ட அடுத்த நிமிடமே டிஸ்லைக் போட்டு எங்களுடைய வீடியோக்கள் போகாதபடி தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை ஒரு சில அமைப்புகள் பார்த்து வருகிறது. அதே டாடியன் குழந்தைகள், பக்தர்கள், இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. தயவு செய்து இந்த வீடியோ வந்த உடனேயே நீங்க செய்யக்கூடிய முதல் வேலை லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். முக்கியமாக கீழே கமெண்டில் ஏதோ ஒரு கருத்தை நீங்க எழுதிவிடுங்கள், உங்களுக்கு பிடித்த கருத்தை எழுதி. இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை அனுப்பலாம். 45 என்ட்ரி, 45 மிக முக்கியமான பொறுப்புகள். ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வெளிவருகிறது. ரெக்ரூட்மெண்ட், அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய பதவிகளில், உதாரணத்திற்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெபுட்டி செக்ரட்டரி மற்றும் டைரக்டர் போன்ற பொசிஷனுக்கான இந்த அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்கிருந்து வந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, மினிஸ்டர் ஆஃப் பர்சனல் டிபார்ட்மெண்ட் ஜிதேந்தர் சிங் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். UPSC சேர்மன் பிரீத்தி சுதனுக்கு இந்த கடிதம் போகிறது. அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, வேகன்சிஸ் 45 வேகன்சிஸ்களை நீங்க உருவாக்குங்கள். அந்த வேகன்சி நேரடியாக லேட்ரல் என்ட்ரி வழியாக வரணும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்த சட்டத்தை, இந்த முடிவை கேன்சல் செய்து விடுங்கள் மேடம், இந்த வேகன்சி இதற்கு மேல தேவையில்லை என்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்கிறார். இதற்கு பின்பு என்ன நடந்தது அதை தான் நீங்க பார்க்க வேண்டும். எது எங்கிருந்து இந்த பிரச்சனை கிளம்பியது, எப்படி இந்த பிரச்சனை கிளம்பியது, ஒட்டுமொத்தமே ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆப்போசிஷன் லீடர் யார்? இந்த ராகுல் என்று கூறக்கூடிய அதே ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவிடுகிறார். The government is openly snatching the right of SC, ST, OBC community. அரசாங்கம் வெளிப்படையாக SC, ST, OBC அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனை பறிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்த பதிவில் நாம் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். லேட்ரல் என்ட்ரி UPSCயில் என்ன, அதற்கான அர்த்தம் என்ன, இந்த ரெக்ரூட்மெண்ட் யாருக்கு கிடைக்க போகிறது, எப்படி கிடைக்க போகிறது, இதில் ரிசர்வேஷன் இருக்கிறதா இல்லையா, இதற்கான காரணம் யார், இதற்கான பொறுப்பு யார், பிஜேபி அல்ல காங்கிரஸ், யார் இதை முதலில் கொண்டு வந்தார்கள் என்கிற பல்வேறு கேள்விகளை நான் இன்னைக்கு விளக்கப் போகிறேன் 10 புள்ளிகளை வைத்து. What did the controversy related to lateral entry in UPSC and when did it start? Lateral entry, இந்த controversy எப்படி தொடங்கியது, இதை கொண்டு வந்தது நபர்கள் யார், எப்போதான் இதை பற்றி அரசாங்கம் எடுத்து வைத்தது, இந்த கேள்விக்கான பதிலை நீங்க பார்த்தீர்கள்னா, யூனியன் சர்வீஸ் பப்ளிக் கமிஷன் released a vacancy of 45 போஸ்ட், 45 போஸ்ட்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் லேட்ரல் என்ட்ரி வழியாக ஆகஸ்ட் 17ஆம் தேதி கொண்டு வந்தார்கள். இதற்கான இது போன்ற ஒரு மிகப்பெரிய போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், கார்ப்பரேட்ல இருந்து எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரெக்ரூட்மெண்ட் இதற்கு முன் எப்பவுமே நடந்ததில்லை. அதாவது ஒரு துறையில் ஒரு நபர் எக்ஸ்போர்ட் ஆக இருந்தால் அந்த நபரை கொண்டு வந்து நாங்க அரசாங்கத்தின் உத்தியோகத்தை கொடுத்து நாங்க திணிப்போம் என்று கூறக்கூடிய இந்த சட்டம். ஆகஸ்ட் 18ஆம் தேதி காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி SC, ST, OBC ரிசர்வேஷனை நீங்க அளித்து விட்டீர்கள் என்று கூறியதற்கு பின்பு ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் RSS நபர்களை அல்ல அடானி அம்பானிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க இந்த ஆப்ஷனை திறந்து வைக்கிறீர்கள் என்ற அந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். இங்கிருந்து தான் இந்த பிரச்சனை தொடங்குகிறது. லேட்ரல் என்ட்ரி என்றால் என்ன என்கிற இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். which created so much of uproar. இந்த அளவில் பிரச்சனையை, இந்த அளவில் கான்ட்ரோவர்சியை தூண்டிய லேட்ரல் என்ட்ரி என்றால் என்னவென்று நீங்க பார்த்தீர்கள்னா, UPSC means direct recruitment of people from private sector and top post in the government. தனியார் அமைப்புகளில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்களை UPSC வழியாக இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய டாப் பொசிஷன்களில் டைரக்டாக ரெக்ரூட் செய்யக்கூடிய விஷயம் தான் இது. இதில் பல்வேறு விஷயங்களை
விமர்சித்திருக்கிறார்கள். அட்மினிஸ்ட்ரேஷன், செகண்ட் காம்படிஷன், இது எல்லாமே இதில் வந்திருக்கிறது. ரெக்ரூட்மெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, நான் ஏற்கனவே கூறியபடி ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெப்யூட்டி செக்ரட்டரி போன்ற இடங்களை நிரப்பக்கூடிய வேலையை பார்த்தார்கள். செக்ரட்டரி ரேங்க் நீங்க பார்த்தீர்கள்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் டெப்யூட்டி செக்ரட்டரிக்கும் கீழே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இருந்து நீங்க பல்வேறு அரசு வழியாக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்காணிக்கலாம். அந்த அளவில் பவர்ஃபுல்லான இந்த பொசிஷன்கள். அடுத்த கேள்வி வருகிறது, ரிசர்வேஷன் இதுல இருக்கிறதா இல்லை? இங்கதான் மிக முக்கியமான பிரச்சனையே இருக்கிறது. ரிசர்வேஷனை பொறுத்தவரையில் பிஜேபியின் ஐடி செல் அமித் மால்வியா என்ன போடுகிறார் என்றால், இல்ல நாங்க இதெல்லாம் கொண்டு வரவில்லை, இதெல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ் காலகட்டத்தில். வேகன்சிஸில் நிச்சயமாக ரிசர்வேஷன் தேவையே கிடையாது, ரிசர்வேஷன் எல்லாம் நாங்க இதுல பார்க்கக்கூடாது, இதெல்லாம் டாப் இடங்களை நிரப்பக்கூடிய விஷயம் என்று. இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்தியன் எக்ஸ்பிரஸ் மட்டுமல்ல, ஒரு ஆர்டிஐக்கு கிடைத்த ரிப்ளை, தகவல் அறியும் சட்டத்தின் கீழே எங்களுக்கு கிடைத்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரிசர்வேஷன் இஸ் அப்ளிகேபிள் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் த்ரூ 13 ரூஸ்டர் பாயிண்ட்ஸ். ஒரு அரசு உத்தியோகத்திற்கு இது போன்ற லேட்ரல் என்ட்ரியாக வரக்கூடிய இல்லை எந்த ஒரு அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், அதில் 13 ரூஸ்டர் பாயிண்ட் வழியாக தான் இது போன்ற ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கணும் என்று கூறியிருந்தார்கள். அதில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஒவ்வொரு 4 நபரில் ஒரு நபர் ஓபிசி கேட்டகரியிலிருந்து வரணும், ஒவ்வொரு 7வது நபர் எஸ்சி கேட்டகரியிலிருந்து வரணும், ஒவ்வொரு 14வது நபர் எஸ்டி கேட்டகரியிலிருந்து வரணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் செக்ஷன்ல இருந்து ஒவ்வொரு 10வது நபருக்கு அந்த இடம் கிடைக்கும். அதாவது இதில் மிக முக்கியமாக ரிசர்வேஷன் இருக்க வேண்டும் என்கிற அந்த விளக்கத்தை ரோஸ்டர் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது. ஆனால் இதே இடத்தில் ஒரு ரெக்ரூட்மெண்ட், ஒரு அப்ளிகேஷனுக்காக வெறும் 3 இடங்கள் இருந்தால் அதில் ரிசர்வேஷன் தேவை கிடையாது என்றும் கூறியிருந்தார்கள். இந்த இடத்தில் தான் இந்த நாட்டு அரசாங்கம் சூழ்ச்சி செய்திருக்கிறது. எப்படி அந்த சூழ்ச்சி என்று நீங்க பாருங்கள். அப்படி ரிசர்வேஷன் இருந்தால் ரூஸ்டர் பாயிண்ட் வழியாக 6 போஸ்ட் எஸ்சிக்கு போயிருந்திருக்கணும், 3 போஸ்ட் எஸ்டிக்கு போயிருக்கணும், 12 போஸ்ட் ஓபிசிக்கு போயிருக்கணும், 4 போஸ்ட்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கணும். இது லீகல் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ். ஆனால் அரசாங்கம் ஒவ்வொரு போஸ்டிலும் 3 அப்ளிகேஷனுக்கு மேல வாங்கவே இல்லை. 3 போஸ்டுகளுக்கு மேல எந்த துறையிலுமே அந்த அப்ளிகேஷனை போடவே இல்லை. அப்ப டெக்னிக்கலா என்ன நடக்குது? நீங்க ஓபிசி, எஸ்சி, எஸ்டி யாருக்குமே, இடபிள்யூஎஸ் யாருக்குமே நீங்க அந்த ரிசர்வேஷனை கொடுக்க தேவை கிடையாது. யூபிஎஸ்சி கவர்மெண்ட் எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தார்கள்? ரிசர்வேஷன் லேட்ரல் என்ட்ரி இருக்கிறதா இல்லையா என்று கூறும்போது 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 2018ஆம் ஆண்டு சுஜாதா சௌத்ரி, அடிஷனல் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் யூபிஎஸ்சி செக்ரட்டரி ராகேஷ் குப்தாவிடம். இதுல என்ன எழுதுறார்கள் என்றால், that the candidate of lateral entry should be select from private companies, state government, independent bodies, universities who are expert in their field. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து, கார்பரேட்ல இருந்து, பிரைவேட் கம்பெனில இருந்து, இண்டிபெண்டன்ட் தனியார் ஒரு நபராக இருந்தாலும், யூனிவர்சிட்டிஸ்களிலிருந்து நீங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்களை தேர்வு செய்து கொண்டு வரலாம். The recruitment will be for 3 to 5 years கான்ட்ராக்ட் பேசிஸ். 3 வருடத்திலிருந்து 5 வருடம் வரை அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் இது இருக்கலாம் என்று. It is not necessary to implement reservation for these recruitment. ரிசர்வேஷன் இந்த கேட்டகரிக்கு தேவை அல்ல, கட்டாயம் அல்ல. இந்த கடிதத்தை ஏற்கனவே எழுதிவிட்டார் 2018ஆம் ஆண்டு. அப்போ இது நீண்ட நாட்களுக்கான ஒரு பிளானாக இருந்திருக்கிறது. முதல் லேட்ரல் என்ட்ரி ரெக்ரூட்மெண்ட் எப்பதான் நடந்தது? ஏன்னா பிஜேபியின் ஐடி செல் டேடியை காப்பாற்றுவதற்காக கூறக்கூடிய விஷயம் என்னவென்றால், இது நாங்க கொண்டு வரவில்லை, இது காங்கிரஸ்காரர்கள் தான் கொண்டு வந்தார்கள். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நீதி ஆயோக் ஒரு ஆக்ஷன் பிளான் அடுத்த 3 வருடத்திற்காக சஜஸ்ட் செய்தார்கள். இந்த ஆக்ஷன் பிளானில் நீங்க பார்த்தீர்கள்னா, அப்பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் ஃப்ரம் பிரைவேட் செக்டர் இன் த சென்ட்ரல் செக்ரட்டரிஸ். பிரைவேட் செக்டர்ல இருக்கக்கூடிய நபர்களை நீங்க சென்ட்ரல் செக்ரட்டரிஸாக அப்பாயிண்ட் செய்யுங்கள். அதற்கான ஒரு பிளானை நீதி ஆயோக் கொண்டு வந்தது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா 3 வருடம், அதை எக்ஸ்டெண்ட் செய்து இன்னும் 2 வருடம் கொடுத்து மொத்தம் 5 வருடத்திற்கு இந்த எக்ஸ்டென்ஷனை கொடுக்கலாம். லேட்ரல் என்ட்ரி முதல் முறையாக
ஆரம்பித்தது 2018ஆம் ஆண்டு. நரேந்திர மோடியின் அரசாங்கத்தில் சீனியர் போஸ்ட்களை ஜாயிண்ட் செக்ரட்டரி வழியாக, டைரக்டர்ஸ் வழியாக கொண்டு வரப்பட்ட இந்த அனைத்து போஸ்ட்களுமே 2018ஆம் ஆண்டு நரேந்திர மோடியின் அரசாங்கத்தில் தான் தொடங்கியது. ஆனால் இந்த ரிக்ரூட்மெண்ட்டை நாங்க செய்யவில்லை, இது காங்கிரஸ்காரர்களும் செய்தார்கள் என்ற அந்த கேள்வி, 6வது புள்ளி, அந்த கேள்வி நீங்க பார்த்தீர்கள்னா, மோடி கவர்மெண்டோடைய மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை திறந்து ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். காங்கிரஸ் லெட் யூபிஏ கவர்மெண்ட் தான் இந்த லேட்ரல் என்ட்ரியை கொண்டு வந்தார்கள் 2005ஆம் ஆண்டு. யூபிஏ கவர்மெண்ட் ஃபார்ம்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், ARC, இதை கொண்டு வந்து அதில் பல்வேறு பிரைவேட் செக்டர்ல இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு வரலாம் என்கிற அந்த முடிவை எடுத்தார்களாம். வீரப்பா மொய்லி தலைமையில் இந்த கமிட்டி உருவானது என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு 1966ஆம் ஆண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் ஹெடட் பை மொராஜி தேசாய், அவரும் இதே போன்ற ஒரு சஜஷனை கொடுத்ததாக இவர் கூறியிருக்கிறார். சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஸ்டார்டட் ஃபில்லிங் த லேட்ரல் என்ட்ரி. அதற்கு பின்பு இந்த லேட்ரல் என்ட்ரி வழியாக பல்வேறு நபர்களை கொண்டு வந்தார்கள். உதாரணத்திற்கு மன்மோகன் சிங்கும் இப்படித்தான் வந்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் எடுத்து வைக்கிறார். கடந்த 45 ஆண்டுகளாக இது போன்ற ரிக்ரூட்மெண்ட்ஸ் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை அவர் ஒரு குற்றச்சாட்டாக விளக்கமாக எடுத்து வைக்கிறார். ஆனால் இது உண்மையிலேயே காங்கிரஸ் அரசாங்கத்தின் வழியாக தான் நடந்ததா என்கிற அந்த கேள்விக்கு பதிலை நீங்க பார்த்தீர்கள்னா, காங்கிரஸ் ஸ்போக் பர்சன் சக்தி சிங் கோஹெல் ARC பற்றி விளக்கும் போது 2005ஆம் ஆண்டு நிச்சயமாக இந்த ரிஃபார்ம் கொண்டு வர நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஆனால் யூபிஏ அரசாங்க வழியாக ஒரு சிங்கிள் ரிக்ரூட்மெண்ட் கூட இந்த வழியில் நடக்கவில்லை. மன்மோகன் சிங் அவரை கொண்டு வந்தேன் என்று நீங்க கூறுகிறீர்கள், அவரையும் ராஜ்யசபா வழியாக தான் கொண்டு வந்தோமே ஒழிய நேரடியாக நாங்கள் கொண்டு வரவில்லை. 2018ஆம் ஆண்டு தான் முதல் லேட்ரல் என்ட்ரி கொண்டு வரப்பட்டது, முதல் ரிக்ரூட்மெண்ட் நடந்தது என்று கூறுகிறார். லா மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மெஹ்வால், இவர் காங்கிரஸுடைய இந்த பதிலுக்கு பதில் கொடுக்கும்படி 1976ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக லேட்ரல் என்ட்ரி வழியாக தான் கொண்டு வரப்பட்டார். ரகுராம் ராஜன் RBI கவர்மெண்ட் சோனியா காந்தி வழியாக நேஷனல் அட்வைசரி கவுன்சிலில் அவரை கொண்டு வந்தீர்கள். அதாவது மாற்றி மாற்றி ஒருத்தர் மீது ஒருத்தர் இவர்கள் பதில் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் உண்மை என்ன, இதையும் நீங்க பார்த்து விடுங்கள். OBC SC ST இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன், இதை லேட்ரல் என்ட்ரி வழியாக முறித்தார்களா, அவர்கள் கையில் போகக்கூடிய அந்த ரிசர்வேஷன் பவரை இவர்கள் பறித்தார்களா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, காங்கிரஸ் ஸ்போக் பர்சனான சக்தி சிங் கோஹில் இதை விளக்கும் போது அவர் கூறிய வார்த்தைகள், த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் 45 vacancies for lateral entry post does not even mention a word reservation. 45 போஸ்ட்களுக்கான இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கொடுத்தீர்கள், அதில் ஒரு வார்த்தை ரிசர்வேஷன் என்கிற அந்த ஒரு வார்த்தையை கூட நீங்க மென்ஷன் செய்யவில்லை. இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய அதிகாரம், OBC SC ST வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பறிக்கும்படிதான் இருக்கிறது. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் டாப் போஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் through lateral entry, reservation are not applicable in such recruitment process என்று அரசாங்கம் கூறி வருகிறது. அதாவது இதற்கெல்லாம் ரிசர்வேஷன் தேவையில்லை, நாங்கள் எக்ஸ்போர்ட்ஸ்களை கொண்டுட்டு வர்றோம், அதற்காக ஏன் ரிசர்வேஷன்? ஆனால் இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்க பார்த்தீர்கள்னா, உதாரணத்திற்கு நீதிபதிகளை, சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொள்ளுங்கள், ஹை கோர்ட்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்ல டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசி அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை இடங்களில் SC ST OBC கேட்டகரியிலிருந்து அவர்களுக்கு உயர் பதவி கிடைத்துள்ளது. ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய இடத்திலேயே, ரிசர்வேஷன் இல்லாத இடத்தில் எதுவுமே கிடைக்காது. BJP IT செல் சீஃப் அமித் மால்வியா இதற்கான ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறார். The government is giving jobs under reservation in all department and ministries. அரசாங்கம் நிச்சயமாக அனைத்து டிபார்ட்மெண்ட்கள், அனைத்து மினிஸ்ட்ரியிலுமே ரிசர்வேஷன் வழியாக வேலைகளை கொடுத்து வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்ட், that the Modi government appoints officer through lateral entry with transparency. This is a big propaganda raised by Congress என்று கூறுகிறார். காங்கிரஸ் நாங்க எவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோமோ அதை திசை திருப்புவதற்காக இது போன்ற அலிகேஷன்ஸ்கள் எடுத்து வைக்கிறார்கள். நரேந்திர மோடி நடத்தக்கூடிய இந்த அரசாங்கத்தில் எந்த விதமான தவறும் கிடையாது என்று அவர் விளக்கத்தை கொடுக்கிறார்.
யாரு? ஒரு ஐடி விங் உடைய சீஃப். He is not a official spokesperson of the government. அரசாங்கம் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டுமோ, அரசாங்கம் இந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை. பக்தர்களுடைய தலைவரான, டாடியோடைய தலைவரான அமித் மால்வியா இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். It is necessary to implement reservation in all government jobs. கேள்விக்குறி. அரசு உத்தியோகத்தில் ரிசர்வேஷன் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டுமா? அப்படித்தான் இந்த சட்டம் கூறுகிறதா என்ற அந்த கேள்வியை நீங்க பார்த்தீர்கள்னா, நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டுடைய லாயரான விராக் குப்தா இதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார். It is a constitutionally necessary to implement reservation in all government jobs. கான்ஸ்டியூஷன் முறைப்படி நீங்க பார்க்கும்போது இந்த நாட்டில் எந்த அரசு உத்தியோகமாக இருந்தாலும் அதில் ரிசர்வேஷன் நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். இது கான்ஸ்டியூஷனல் கட்டாயம் என்று எடுத்து காட்டுகிறார். இது வந்து லா, இந்தியாவுடைய லா எடுத்து காட்டுகிறது. ஆனால் ஒரு சில இடங்களில் நீங்க ரிசர்வேஷனை ரூஸ்டர் சிஸ்டம் வழியாக தவிர்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்க தவிர்க்க முடியாது. அக்டோபர் 2023 சென்ட்ரல் கவர்மெண்ட் இவர்களே எடுத்து வைத்த ஒரு விஷயம், சுப்ரீம் கோர்ட்டில் SC/ST OBC reservation will be given to temporary appointments of 45 days or more in government departments. SC/ST OBC உடைய ரிசர்வேஷனை நாங்க டெம்பரரியாகவாவது 45 நாட்கள் அல்ல அதற்கு மேல இருக்கக்கூடிய எந்த உத்தியோகமா இருந்தாலும் நாங்க கொடுப்போம் என்று அக்டோபர் 2023 சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மோடி அரசாங்கம் கொடுத்த விளக்கம் இது. இதை தாண்டி it is not mentioned in any job of advertisement that has seen whether the quota will be applicable on these vacancies under the rooster system or not. இவர்கள் கொடுத்த அந்த அட்வர்டைஸ்மெண்டில் எங்கேயுமே ரிசர்வேஷன் என்கிற வார்த்தை, ரிசர்வேஷன் வழியாகவும் நாங்க இந்த உத்தியோகங்களை கொடுப்போம் என்று எங்கேயுமே எழுதவில்லை. When there is a talk of giving reservation in private sector of the country, private sectorல் இருந்து நீங்க ஆட்கள் எடுத்து வருகிறீர்கள். அதில் அம்பானி இருக்கலாம், அடானி இருக்கலாம், அல்ல மற்ற நிறுவனங்கள் இருக்கலாம். அவர்கள் வழியாக அவர்களிடம் பணிபுரிந்த நபர்கள் 3 வருடமோ 5 வருடமோ இதே இடத்தில் பணிபுரிந்து திரும்பி அவர்களுடைய மதர் கம்பெனிக்கு போகும்போது எப்படி அவர்கள் லாபத்தை கொடுக்க மாட்டார்கள்? அரசாங்கத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை, பல்வேறு கோணங்களை அவர்கள் தெரிஞ்சு வெளியே போகும்போது அவர்கள் எப்படி அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு லாபத்தை தேடி கொடுக்க மாட்டார்கள் என்கிற இந்த கேள்வியும் வருகிறது. இதை தாண்டி கடைசி புள்ளியை நீங்க பாருங்கள், 10வது புள்ளி. What are the flaws of lateral entry while Rahul Gandhi accusing the government of recruiting RSS people through it? இந்த lateral entry விஷயத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது? ஏன் ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் RSS நபர்களுக்கு லாபத்தை தேடி கொடுக்கும்படி இந்த lateral entryயை கொண்டு வந்தார் என்று எதற்காக அந்த கேள்வி எடுத்து வைக்கிறார்கள்? ஏன் லேட்ரல் என்ட்ரி தவறாக இருக்கிறது என்று நீங்க பார்க்கும்போது, அனுபம் பிரசிடென்ட் ஆஃப் யுவா ஹல்லா போல் என்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அவர் கொடுத்த விளக்கத்தை நீங்க கேளுங்கள். லேட்ரல் என்ட்ரி ஒரு ஷார்ட்கட் மெத்தடாக இருக்கிறது டு ரிக்ரூட் பீப்புள் ஆன் த ஹையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் ஒரு நபரை கொண்டு வருவதற்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் இது. வந்து நேர்வழி கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் provision of social justice are openly violated. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது அனைத்து நபர்களுக்குமே ஒரு சமமான பிளாட்ஃபார்ம், சமமான அதிகாரம், சமமான உரிமைகளை வழங்கக்கூடிய அந்த இடத்தையே இவர்கள் வயலேட் செய்திருக்கிறார்கள். இது எவ்வளவு டேஞ்சரஸ் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, சொசைட்டியில் 3 விஷயங்களை நீங்க கவனமாக பார்க்கணும். இந்த 3 விஷயமுமே லேட்ரல் என்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஃப்ளாஸ்கள். எப்படி என்று நீங்க பாருங்கள். முதல் புள்ளி, இட் கேன் பிகம் an example of conflict of interest. If a person from private company becomes a government officer, he will know that after 3 or 5 years he will have to go back to the same company. நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு எக்ஸ் கம்பெனில இருந்து ஒரு நபர் வர்றாருன்னா 3 வருஷமோ 5 வருஷமோ நான் திரும்பி அதே கம்பெனிக்கு போய்விடுவேன் என்கிற அந்த விஷயம் அவருக்கு தெரியும். அதனால் என்ன நடக்கும்? In such situation, while being in powerful position in the government, that the officer can work in his own interest. In this way, lateral entry will become an example of conflict of interest in many cases. உதாரணத்திற்கு ஒரு ரோட் கான்ட்ராக்ட் வருதுன்னு நீங்க வைங்க. ஒரு 1000 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய ஃப்ளைஓவருக்கான கான்ட்ராக்ட். இந்த லேட்ரல் என்ட்ரி வழியாக ஒரு நபர் ஒரு கம்பெனிலிருந்து வருகிறார். உடனடியாக தன்னுடைய முதலாளிக்கு ஃபோன் செய்து, சார், இந்தந்த நபர்கள் 1000 கோடி ரூபாய்க்கு எனது ப்ராஜெக்ட் இவ்வளவு ரூபாய்
கொட்டேஷன் எடுத்து வைத்திருக்கிறார்கள். குறைஞ்சமான கொட்டேஷன் உங்களோட வந்துருச்சுன்னா இது உங்களுக்கே வந்து அந்த டிஸ்க்ளோஷர் 1000 கோடி ரூபாய்க்கான ஒரு கான்ட்ராக்ட் நான் 850 கோடி ரூபாயில முடிச்சு கொடுப்பேன்னு ஒருத்தர் சொல்றாரு. நீங்க நான் 840 கோடி ரூபாயில நான் முடிச்சிருவோம்னு நீங்க சொல்லும் போது அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் போயிடும். அந்த உள்ள இருக்கக்கூடிய உள்குத்து விவகாரங்கள் லீக் ஆகக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடக்கலாம். அடுத்த புள்ளி, இந்த விஷயம் லீகல் ரூல்ஸை பிரேக் செய்வதாகவும் கூறுகிறார்கள். lateral entry is also violating some constitutional provision made by the social justice. It would not be wrong to say that this shortcut recruitment is also a shortcut way to avoid reservation. கான்ஸ்டிடியூஷன் வழியாக இந்த நாட்டு மக்களுக்கு கிடைத்த அந்த ரிசர்வேஷனையே மீறக்கூடிய விஷயமாகவும் இது இருக்கிறது. ஷார்ட்கட் வழியாக நீங்க கொண்டு வரக்கூடிய இந்த திட்டத்தின் வழியாக அரசு உத்தியோகத்தில் SC ST OBC EWS கேட்டகரிக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பறிக்கும்படி இதை நாங்கள் பார்க்கிறோம். இது 2வது புள்ளி. 3வது மிக முக்கியமான புள்ளி, இதை நீங்க கவனமாக கேளுங்கள். இளைஞர்கள் நீங்க பார்த்தீர்கள்னா அங்கங்கே IAS அகாடமிஸ் ஓபன் ஆகி இருக்கிறது. ஆங்காங்கே IPSற்காக ட்ரெயினிங் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகள், யூத், இந்த நாட்டு இளைஞர்கள் இந்த பரீட்சைகளை எழுதி எப்படியாவது நான் IAS ஆகிட மாட்டானா, எப்படியாவது நான் IPS ஆகிட மாட்டானா, IRF பொசிஷன்ல போக மாட்டானா என்று அவர்கள் உழைத்து வருகிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே மண்ணை வாரி கொட்டக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம், இந்த திட்டம் பார்த்திருக்கிறது. This policy will discourage crores of youth preparing for civil services. Civil services பரீட்சை எழுதக்கூடிய எத்தனையோ 1000 லட்சக்கணக்கான நபர்களை டிஸ்கரேஜ் செய்யும். எந்த எக்ஸாம் வழியாக இவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்களோ அந்த ரூல்ஸையே இந்த திட்டம் முறிக்கிறது. This will reduce the motivation of young officer and students are preparing. மோட்டிவேஷன் யாருக்கு நீங்க அரசாங்கமாக நீங்க கொடுத்திருக்க வேண்டுமோ அதே நீங்க தான் OBC கிரீமி லேயர் இருந்தால் கூட பூனாவை சார்ந்த அந்த பெண்ணுக்கு எப்படி எல்லாம் நீங்க வழி நடத்தி கொடுத்தீர்களோ அதே போன்றுதான் இப்போ இந்த அனைத்து இடங்களிலும் நடக்கும். ராகுல் காந்தியோடைய அலிகேஷன், அதாவது RSS அவர்களுக்கு இந்த பதவி போய் சேரும் என்று நீங்க எப்படி கூறுகிறீர்களோ, கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு இடங்களில் RSS கேடர்ஸ்களுக்கு அரசாங்கம் வழியாக இது போன்ற பொசிஷன்ஸ்களை அரசாங்கம் கொடுத்ததாக பல்வேறு தகவல் வந்திருக்கிறது. லேட்ரல் என்ட்ரியுடைய முதல் அப்பாயின்மெண்ட் 2018ஆம் ஆண்டு 9 நபர்கள் 9 டிபார்ட்மெண்ட்களில் இணைக்கப்பட்டார்கள். 6000 அப்ளிகேஷன்ஸ் இந்த 9 பொசிஷன்களுக்கு வந்தது. 9 ஆகஸ்ட் 2024ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடுத்த 5 வருடத்திற்காக 63 அப்பாயின்மெண்ட்களை கொடுத்தார்கள். இதில் 57 ஆபீசர்கள் OBC SC ST கேட்டகரியில் வரவே வரமாட்டார்கள். அப்போ சிந்தித்து பாருங்கள், யாருக்கான இந்த லேட்ரல் என்ட்ரி கொண்டு வரப்பட்டது? ஏன் இந்த அளவில் எதிர்ப்பு வெளிவந்ததற்கு பின்பு ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி யூட்டன் அடித்தார் என்று? காரணம், மக்கள் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள தொடங்கிவிட்டார்கள். மக்கள் இதற்கு மேல் ஏமாற மாட்டார்கள். மக்களை இது போன்ற தவறான திட்டங்களை கொண்டு வந்து இதற்கு மேல் ஏமாற்ற முடியாது என்கிற இந்த புரிதல் அவருக்கு வந்துவிட்டது. ஆனால் பக்தர்களுக்கு இன்னும் வரவில்லை. இன்னைக்கு முட்டு கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.